अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन। ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्லம்। சூஃபியாக்களுடைய எல்லா பயான்களுக்கும் ஒரே தலைப்பு தான். என்ன தலைப்பு? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த தலைப்பில் உரையாற்றுவார், இந்த தலைப்பில் பயான் செய்வார். இப்படி எழுதி போடுறாங்கல்ல, 12 நாள் 12 பேர் பேசுவார்கள், ஒவ்வொருவருக்கும் இது தலைப்பு. ஷேഖமார்களுக்கு ஒரே தலைப்பு தான். என்னங்க? லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏன்னு கேட்டால், அந்த ஒரு தலைப்புடைய கிளைகள் தான் மொத்த குர்ஆனும். குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கும் தலைப்பு என்னங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஹதீஸுடைய எல்லா பாபுகளுக்கும் தலைப்பு என்னங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். புகாரியில் 1000 பாபு இருக்குது, அத்தனைக்கும் ஒரே தலைப்பு என்ன வைக்கலாம்? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை தவிர என் இலாஹ் யாரும் இல்லை. என் தேவைகளை நிறைவேற்றுபவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. என் மஅபூத், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன் அல்லாஹ்வை தவிர மஅபூத் யாரும் இல்லை, வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை? ஏன்? அதற்கு ஒரே காரணம், என் எல்லா தேவைகளையும் எப்போதும் நிறைவேற்றுபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஆகவே வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. எந்த நேரத்தில் எப்பொழுது எப்படி நீ அழைத்தாலும் தருபவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். தந்து கொண்டிருப்பவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். நீ கேட்காமலும் தருபவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். அதனால அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தை விட்டு அந்தான போகாத. சூஃபியாக்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம் மனசும் அந்த பந்தானந்தானும் போகக்கூடாது. யார் அல்லாஹ்விடத்திலே தன் தேவைகளை பூர்த்தி செய்து பழகி கொண்டார்களோ, அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிட்டாங்களோ, அல்லாஹ்வுடைய உலூஹியத்தின் பக்கம் ஒரு இன்பம் பெற்று கொண்டார்களோ, நிச்சயமாக அவருடைய கண்ணோ அவருடைய நாவு அவருடைய கை வேறு பக்கம் திரும்பவே திரும்பாது. கை வேறு பக்கம் ஏந்தாது, கண்ணு வேறு பக்கம் பார்க்காது, அவங்க நாவு இன்னொருத்திட்ட போய் பேசாது, கேட்காது, அவன் கல்பு இன்னொரு பக்கம் திரும்பாது, அவங்க ரூஹு இன்னொருத்தனை காதலிக்காது. வாங்கி இன்பம் பெற்று விட்டால் சதா இங்கே தான் அவங்களுடைய தவஜ்ஜு வரும். நாகப்பட்டினத்தில் ஒரு முசாஃபர் இருந்தார். பஸ் ஸ்டாண்டில், நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. 2 காலும் இல்லை, 2 காலம் இவ்வளோ தூரம் இருக்குது. ஆக்சிடெண்ட்டில் போச்சா பிறவிலே என்னன்னு தெரியல. ஒரு பலகை மாதிரி உட்கார்ற மாதிரி செஞ்சுருக்கார். அதில் 2 வீல், இரும்பு வீல், அந்த என்ன சொல்லுவாங்க, இரும்பு சக்கரம், இரும்பு சக்கரம் வச்சு 2 வீல், 4 வீல் வச்சுருக்காங்க. ஜி வணக்கம் அஸ்ஸலாம். அதை
கையால் தள்ளி தள்ளி முன்னேறார். சக்கரத்தை என்னமன் சின்ன சக்கரம் 4 சக்கரம் வச்சுருக்கு, இவ்வளோ பெருசு தான் சக்கரம், சும்மா பலகை அடிச்சு அதில் உட்காந்துருக்கிறாரு. 2 கையால் தள்ளி தள்ளி தான் வர்றாரு. அவருக்கு ஹெல்ப்புக்கு அவங்க மனைவி பின்னாடியே வர்றாங்க. அவங்க மனைவி பின்னாடியே வருது. ஒரு நாள் அந்த காட்சியை பார்த்து மனசு இறக்கப்பட்டு 20 காசு 10 20 போட்டேன். எப்பயும் முசாஃபர்கள் பிச்சைக்காரங்க தெருவில் பிச்சை எடுப்பவர் வந்தால் 2 ரூபா 1 ரூபா போடுறது. அந்த காட்சி மனசில் வந்து அப்போது ஒரு 10 20 போட்டுட்டேன். முடிஞ்சு. இன்னொரு முறை சில நாட்களுக்கு பின்போ சில வாரங்களுக்கு பின்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி பஸ்ஸை விட்டு இறங்கி நான் அடுத்த பஸ்ஸுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு நிற்கிறேன். அங்கே உட்காந்துருக்கிறார் அவர், எங்கேயோ பள்ளிவாசக்கிட்ட, இந்த பக்கம் லாஸ்ட்டில் பஸ் ஸ்டாண்டு அந்த கோடியில், நான் இந்த கோடியில் நிற்கிறேன். அங்கேருந்து 2 பேரும் அவசர அவசரமாக என்னை நோக்கி வர்றாங்க. அவ்வளோ நடுவில் 10 பஸ்ஸு 15 பஸ்ஸு நிற்கிது, 10 பஸ்ஸுடைய ஆட்கள் நிற்கிறாங்க, ஒரு 200 300 பேர் நிற்பாங்க. அவ்வளோ பேரையும் தாண்டிக்கிட்டு வேகமாக வர்றாரு. வந்துட்டுருக்கிறார். நாங்கள் கூட யோசிச்சு எதுக்கான அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இத்தனை பேர் விட்டு வந்துட்டுருக்காரு, எங்கே வராருன்னு தெரியலேன்ற மாதிரி சிந்தனை அவர் பக்கம் கவனம் பரபர என்கிட்ட நெருங்குது. அவர் நேராக கிட்ட வந்துட்டார். இந்த ஐயா 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 அப்படிங்கிறார். அப்போ அவ்வளோ தூரம் அங்கேருந்து என்னை பார்த்து தான் வந்திருக்காரு அவர். ஏன்னா போன வாட்டி இறக்கப்பட்டு 20 ரூபாய் 30 ரூபா அந்த கையிலேருந்து காசை கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. 2 ரூபா 1 ரூபா கொடுக்காம ஒரு 30 ரூபாய் என்ன கொடுத்தேன், ஒரு நாசம் சாப்பிட்டு போட்டோம், ஒரு உணவு சாப்பிட்டு போட்டோமே அப்படின்னு. இப்போ வந்து நிற்கிறார். நினச்சிக்கலாம். இப்போ மனசில் ஒரே போராட்டம், கொடுக்கலாமா வேணாமா நினச்சிங்களா. இப்போ ஒரு மனசு கொடுக்க தான் வேணும் அப்படின்னு எதை கொடுத்தா அன்னைக்கு கொடுத்தா பண்ணை கொடுத்து வச்சு மனுஷன் திரும்ப வந்துட்டு இருந்தாருன்னா திரும்ப கொடுத்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு. அன்றைக்கி 30 ரூபா கொடுத்துட்டோம். திரும்ப பார்க்கும் போதெல்லாம் 30 ரூபா கொடுக்க முடியுமா? ஒரு நாஷா சாப்பிட்றது, ஒரு ஒட்டி வாங்கி சாப்பிட்றோம் கொடுத்தோம். இப்போ நம்ம டெய்லி கூட பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போதெல்லாம் கொடுக்க முடியுமா? இப்போ கொடுத்தா திரும்ப நாளைக்கும் வந்து நிற்பார், அதனால் வேணாம் அப்படின்னு. திரும்ப 30 ரூபா கொடுக்கணும், வேணாம் எப்பா சரி போங்க அப்படின்னு வந்துக்கலாம். இப்போ சரி போயிடலான்னு மனசு சொல்லுது. இன்னொரு மனசு சொல்லுது, எப்பா 1000 பேரை தாண்டி வந்திருக்காருல்ல, இவ்வளோ தூரம் அங்கேருந்து தள்ளுன்னு தள்ளிட்டு வந்திருக்காரு, வெறுங்கையா அமிச்சா அது நியாயமா? இவ்வளோ பேர் தாண்டி வந்துட்டார், இத்தனை பேர்கிட்ட கேட்டாரா கேட்குறாரு. அவர் எப்படி அதுவும் நடந்து ஓடி வர்றாரா? இல்லை, 2 காலம் தள்ளிக்கிட்டே வர்றாரு. எப்படி நீ அவரை வெறுங்கையா அனுப்பலாம்? அது நியாயமா? அது வெக்கமா இல்லை உனக்கு? நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு ஒரு மனசு சொல்லுது. அவ்வளோ தூரம் தேடி வந்தவரை வெறுங்கையா அனுப்புறதுக்கு நீ எல்லாம் ஒரு மனுஷன், நீ எல்லாம் அப்படின்னு ஒரு மனசு திட்டுது. சரி கொடுக்குறதுன்னு முடிவு வந்துருச்சு. திட்டு வாங்க வெக்கம் தாங்க முடியாமல் சரி எவ்வளோ கொடுக்குறது? 2 ரூபா 1 ரூபா எல்லாரும் பிச்சைக்காரங்களுக்கும் போடுற மாதிரி போடுறதா? அது எப்படி இந்த 2 ரூபாய்க்கு அங்கன்னு வராரு அவர்? அன்னைக்கு 30 ரூபா கொடுத்து 2 ரூபா கொடுத்தா அவரே உனக்கு காரி துப்ப மாட்டார், மனசு வெளியே துப்பாட்டிங்க நான் ஒரு ஜேனுமோ அப்படின்னு நினைக்க மாட்டார், நினைப்பாரா இல்லை? அன்னைக்கு 30 ரூபா கொடுத்தாருன்னு வர்றாரு, ஏதோ கொடுப்பாருண்டு. நீ 20 ரூபாய் கொடுத்தாலும் ஒரு நியாயம். அதே 2 ரூபாய் கொடுத்தா அது எப்படி? அது அப்படி இன்னொரு மனசு சொல்லுது. அப்படின்னு அடுத்த மனசு அப்படி இப்போ 30 ரூபா கொடுத்தா திரும்ப நாளைக்கு நீ வருவ, 30 ரூபா கொடுக்க முடியுமா? யோசிச்சு செய்யதா இருந்தாலும் இப்படி இந்த மனசு சொல்லுது. அறிஞ்சுங்களா? இப்போ இந்த போராட்டம் என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கொடுத்தா நாளைக்கு வந்து நிற்பான் அந்த மனுஷன். இப்போ என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்கள். அதே 30 ரூபா கொடுக்குறதா, இல்லை போன்னு சொல்லிடுறதா, இல்லை 2 ரூபா 1 ரூபா கொடுக்குறதா? நாங்கள் சொல்லுங்கண்ணே. நீங்கள் இந்த கட்டத்தில் நீங்கள் தான் என்ன செய்வீங்க? திரும்ப டெய்லி பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும், நீங்கள் நாளைக்கும் வரணும், நம்ம நாள் வரணும். அந்த கட்டத்தில் மனதில் ஒரு போராட்டம் நிகழ்ந்துட்டு ஆரம்பிச்சுட்டான். இப்போ மனசில் சிந்தனை வருது, யாரெல்லாம்
நான் டெய்லி ஒன்று கேட்க கொடுத்துதான் இருக்கிறேன். நீ கொடுப்போம், காசு தீர வரைக்கும் கொடுப்போம். கையில் இருக்க பூரா கொடு. நாளைக்கு வாங்க இல்லைன்னா கொடுக்காத, இருக்கிற கொடு. என்ன குறைஞ்சி போயிரு 30 ரூபா இந்த ஆளு கொடுத்தனால உனக்கு என்ன உன் பில்டிங் தகர்ந்துட போகிறதாக்கு கொடு. விளைஞ்சல காசு கொடுத்தாச்சு, விளைஞ்சல காசு கொடுத்தாச்சு. அவர் போயிட்டார், சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டார். இல்லை மனசில் அதை வச்சு எனக்கு ஒரு படிப்பாக விளங்குச்சு. ஒரு முறை வாங்கி அனுபவிச்சிட்டாரு. அப்படிங்கும்போது எங்கே இருந்தாலும் அந்த கண்ணு தேடுது பாருங்க. சரி, யார்ட்டையும் கேட்காம 1000 பேரை தாண்டி வராரு பாருங்க. அவர் எல்லாரும் 1 ரூபா போடுறான். அதுவும் 10 பேர்கிட்ட கேட்டால் ஒருத்தன் 1 ரூபா போடுறான். பஸ் ஸ்டாண்ட்லேயே சுற்றுறான். காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் சுற்றுறா. இந்த 30 ரூபாய்க்கு வேண்டி இது ஒரு மனுஷன் 30 ரூபா கொடுத்துட்டாரு அப்படின்னு இந்த மனசில் பதிய வச்சுக்கிட்டார். இந்த உருவத்தை இப்படி தான் ஜுப்பா போட்டிருப்பாரு, இப்படி தான் துண்டு போட்டிருப்பாரு, இப்படி தான் தலைப்பா கட்டியிருப்பார் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டாரு பாருங்க கொடுத்தவர். அப்போ ஒரு முறை பெற்றுக்கொண்ட பின்பு அந்த கல்வியில் வச்சுக்கிட்டாருன்னா நாம் அல்லாட்ட டெய்லி வாங்கி சாப்பிட்றோங்க எஜமான்ட்ட. ஆனால் எப்படி மனசை விட்டு எப்படி எடுக்க முடியும்? நாம் தேடி வந்துட்டாருன்னு கொடுக்குறோம், அல்ல நம்மளை தேடி வந்து கொடுக்குறோம். அல்லா தாலா எங்கே அந்த பிச்சைக்காரர் இருப்பாரு காணாமல் எங்கே இருப்பாருன்னு பஸ் ஸ்டாண்ட் முடிச்சும் அலைஞ்சு கொண்டு போய் கொடுத்தா எப்படி? அந்த மாதிரி அல்ல நம்ம கொடுக்குறோம். நாம் அவர் தேடி வந்துட்டாரே அப்படின்னு கொடுக்குறோம். அல்ல எப்படிப்பட்டவன்? அல்லா தாலா நம்மளே தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அல்லா தாலா தேடி தேடி கொண்டு வந்து நம்ம கீழே கொடுக்குறான். அல்லா தாலா வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ, இன்னும் என்ன வேணும் கேளு, இன்னும் என்ன சாப்பிட்ற சொல்லு, இது போதுமா இன்னும் வேணுமா? ஜி இது போதுமா இன்னும் வேணுமா? இல்லை எந்த அளவுக்கு அல்ல இன்னும் போதும், இதுக்கு மேலே வேணவே வேணாம், அல்ல போதும், வைக்காதீங்க அப்படியே டெய்லி கொடுக்குறான். அதெல்லாம் செஞ்சுங்களா? எந்த மதியம் எஜமாக சாப்பாடு கொடுத்தாங்க, வயிறு நிமிந்துருச்சு. வேணாங்கிறோம், வச்சுக்க இன்னும் கொஞ்சம் வச்சுக்க, அப்படிதான் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். அல்லாஹ் அக்பர். எத்தனை பேர் பத்தலை இன்னும் கிடைக்குமாங்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு எப்படி கொடுக்குறான்? இன்னும் வச்சுக்கோ, இன்னும் வச்சுக்கோ, பத்தாவது இன்னும் வச்சுக்கோ, இல்லை போதும் இல்லை இன்னும் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இது தலபு ஜியாதா, நம்ம கேட்டதை விட அதிகமாக. ஏமா நைட்டு என்ன வேணும்னு கேட்டாங்க. ஜமா ஒரு டீ இருந்தால் போதும் ஜமா, நாளுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஃப்ளாஸ்கில் டீ வந்துருச்சு. அது இன்னொரு தம்பி அவரும் வாங்கிட்டு வந்துட்டார். ஒரு ஃப்ளாஸ்க், 2 ஃப்ளாஸ்க் டீ வந்து உட்காந்துருக்கு. ஒரு ஃப்ளாஸ்க் டீ 5 பேரும் குடித்தோம், சரியாக போச்சு. இப்போ அது என்ன வேணும், அப்புறம் ஊற்றி குடி அப்படின்னு. எனக்கு வேணாம், உனக்கு வேணாங்க, நீ வச்சா வீணாக போயிடும். வாங்கி சொல்லிட்டீங்களே, வந்துருச்சுல்ல, குடிச்சு தான் ஆகணும், ஊற்று அப்படின்ட்டு. எவ்வளோ டீ குடிக்கிறது? நீ என்ன செய்வீங்க தெரியாது தம்பி, நீ குடிச்சு தான் ஆகணும்னு சொல்லியாச்சு பிள்ளைங்கள்ட்ட. ஊற்று, அல்லா போதும், இன்னும் ஊற்று, இந்தா போதும், அல்லா போதும். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா போதும்னு கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க. தலபு சே ஜியாதா, நமக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமாக கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா. அப்படி அல்லாஹ்ட்ட வாங்கி அனுபவிச்ச பின்னாடி அல்லாஹ் தஆலா இன்னொரு பக்கம் கல்வி போகுமா? இன்னொரு பக்கம் நம்ம சிந்தனை போகலாமா? நம்ம கண்ணு போகலாமா? நம்ம நாவு போகலாமா? நம்ம கை போகலாமா? நம்ம கல்பு போகலாமா? அல்லாஹ் தஆலா இன்னொரு பக்கம் ஜி அவன்கிட்ட தான் நிற்கணும். இல்லை 1,00,000 நேமத்தை கொடுத்துட்றான், 1-2 குறை வச்சுக்கிறான். எதுக்காக வேண்டி? நம்ம கல்பு அவன் பக்கம் இருக்கிறதுக்காக வேண்டி. இல்லைன்னா நீ திருட்டு போய் இந்த பக்கம் வரமாட்டா நீ அப்படின்னு 1-2 பாக்கி வச்சுக்குவோம். எதுக்காக வேண்டி எல்லா தடவை வைக்கிறான்? நம்ம கல்பு அவன் பக்கமே இடித்து வைக்கிறதுக்காக வேண்டி. அதையும் கொடுத்துட்டா திரும்பி பார்க்காம போகிறான். உடனே இவன் வந்து அல்லா, நான் மட்டும்தான் உனக்கு மோசடி செய்யாது, நீ எனக்கு மட்டும்தான் மோசடி செஞ்சுட்டேன், இது அவனுக்கு கொடுத்துருக்கு எனக்கு மட்டும்தான் இல்லை. அடப்பாவி, நன்றி கெட்டவன் இவனை தவிர எவனுமே கிடையாது. இன்னல் இன்சான் ரப்பிஹி லகனூத், மனிதன் தன் ரப்புக்கு மிகுந்த நன்றி கெட்டவனாக இருக்கிறான். ரப்பிஹி லகனூத், தன் ரப்புக்கு நன்றி கெட்டவன். இதை சொல்லிட்டு என் ஷேகநாயகம் ஃபைசி நாயகம் சொன்னாங்க பார்த்தீங்களாமா, இன்னல் இன்சான் லகனூத் நல்லா சொல்லல, பொதுவாகவே மனுஷன் நன்றி கெட்டவன் சொல்லலை. அல்லா தஆலா இன்னல் இன்சான் ரப்பிஹி லகனூத்ன்றான்.
நிச்சயமாக மனுஷன் தான் ரப்புக்கு நன்றி கெட்டவன். ஏன்னா மனுஷன் நன்றி உணர்வு வச்சிருக்கு, தன் மனைவிக்கு நன்றி உணர்வு நடந்து கொள்கிறான். ஏங்க இந்த அட்டகாசம் பண்ணுறா அவளை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களே? இல்லைங்க, நான் வறுமையில் கஷ்டப்பட்ட காலங்களெல்லாம் அவள் எனக்கு தோளோடு தோல் நின்று அது தாங்கி என் கூட நின்று உழைச்சாங்க, எப்படிங்க அவளை விட முடியும் அப்படிங்கிற. ஏங்க பொன்னாடி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ வீட்டே விற்று செலவு பண்ணுறீங்க, என்ன காரணம்? என்னங்க எங்களோட 15 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை சாதாரணங்களா? மறக்க முடியுமா? வீட்டை என்ன எந்த சொத்தையும் விற்றுருவேன் நான், அவள் நல்லா இருந்தால் போதும். தூரம் பொம்பளை புருஷனுக்கு அர்ப்பணமாகறா. நான் எங்கள் அம்மா அத்தை என்னை கை விட்டாங்க, அவர் என்னை என்னை தாங்குன்னு தாங்கி தங்கத்தட்டில் தாங்கி வளர்த்தாரு, என்னை வச்சுருந்தார். இவ்வளோ சோதனைகள்லையும் அவர் ஒரு வாய் சாப்பிட மாட்டேன், எனக்கு தான் கொண்டு கொடுப்பார். அப்படியாப்பட்ட புருஷன் நான் எப்படிங்க கை விட முடியும்? அவன் உடம்பு சரியில்லைன்னா 1க்கு 2க்கெல்லாம் சொத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி அவள் கவனிச்சுக்கிறான் புருஷனை. நன்றி இருக்குது தான் செய்யுது. புருஷன் முஞ்சாதிக்கு முடிஞ்ச நன்றி இருக்குது. தந்தை மகன் தந்தை குழந்தைய வளர்க்குறாரு. ஒரு காலம் வந்தோடனே தகப்பனை வீட்டில் வச்சு பையன் கவனிக்கிறாங்க, அம்மா வீட்டில் வச்சு மக கவனிக்குது, சுத்தம் பண்ணுது, மலம் ஜனம்லாம் சுத்தம் பண்ணி கவனிக்குது. நன்றி இருக்குது. மனுஷனுக்கு மனுஷன் நன்றி உணர்வு இருக்குது. இவன் நன்றி மறந்தான் என்றால் யாரை மறந்தான்? ரப்பை மறந்துட்டான். இன்னல் இன்சான் அலி ரப்பிஹி லகனூத். நிச்சயமாக இந்த மனிதன் தன் ரப்பு இடத்திலே நன்றி கெட்டவனாக இருக்கிறான். ஏதோ ஒன்று அல்லாஹ்தாலா இவனுடைய குறையின் காரணமாக ஒன்றை கொடுக்காவிட்டால் என் ரப்பு என்னையே கைவிட்டான்னு தெரியலையே, என் ரப்பு என்னை கைவிட்டு விட்டானே, இன்னும் அஹானனி என்னை அல்லாஹ்தாலா கேவலப்படுத்தி விட்டானே, என்னை மோசடி செய்து விட்டானே அப்படின்னு புலம்புறான் ரப்பிட்ட. உண்மையான சூஃபியாக்கள் எப்படி இருப்பாங்க? எப்போ என்னைய ரப்புக்கு என்னை ஒப்பு கொடுத்து விட்டேனோ, என்னையே என் ரப்பிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேனோ, நான் எது கவலைப்படணும்? அகருதே யானதே மருதி துமாரி தும் தோ மாலிக் ஹே. இறைவா, நான் வாசலுக்கு வந்துட்டேன், கையேந்திட்டேன். கொடுக்கறது கொடுக்காது ஓ இஷ்டம், கொடுக்கறது கொடுக்காது ஓ இஷ்டம். எதை கொடுக்குறியோ, எப்போ கொடுக்குறியோ, எந்த அமைப்பில் கொடுக்குறியோ, யார் மூலம் கொடுக்குறியோ, நீயே கொடுக்குறியோ, கொஞ்சமாக கொடுக்குறியோ, நிறையா கொடுக்குறியோ, அது ஓ இஷ்டம். ஆனால் ஒன்று சொல்கிறேன் ரப்பே, கொடுப்பது ஓ இஷ்டம், அது நான் தலையிட விரும்பலை. ஆனால் ஒன்று, நீ கொடுத்தாலும் கொடுக்காட்டி இந்த வாசல் விட்டு அடுத்த வாசலுக்கு போக மாட்டேன், அதை வச்சுக்க. அகருதே யானதே மருதி துமாரி தும் தோ மாலிக் ஹே மகர் இஸ் ஆஸ்தானே சே ந ஜாயேகா வோ சாயில் ஹே. எப்படியாப்பட்ட பிச்சைக்காரன்? ஸ்பெஷல் பிச்சைக்காரன். ஸ்பெஷல் பிச்சைக்காரன், நான் ஸ்பெஷல் பெக்கர். என்ன, நீ கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி இந்த வாசல் விட்டு அடுத்த வாசலுக்கு போக மாட்டேன். அப்படியாப்பட்ட பிச்சைக்காரன் நீ என்ன சொன்னாலும் நகர மாட்டேன் நான். அல்ஹம்துலில்லாஹ். நீ கொடையாளர்களில் வித்தியாசமான கொடையாளன். அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்காம கொடுக்குறவன், கேட்காம கொடுக்குற கொடையாளன். நான் பிச்சைக்காரன், வித்தியாசமான பிச்சைக்காரன். நான் அதையும் விளங்கிக்கிறேன் அப்படி, அதையும் நீ விளங்கி. என்னன்னா, நீ கொடுத்தாலும் கொஞ்சம் எடுத்துட்டு போக மாட்டேன், நீ கொடுக்காட்டியும் போக மாட்டேன். நீ லேட்டாக கொடுத்தாலும் சரி, நீ சீக்கிரமாக கொடுத்தாலும் சரி, நீ கொஞ்சமாக கொடுத்தாலும் சரி, நிறையா கொடுத்தாலும் சரி, இப்போ கொடுத்தாலும் சரி, எப்போ கொடுத்தாலும் சரி, யார் மூலம் கொடுத்தாலும் சரி, அது ஓ இஷ்டத்தை விட்டேன். நான் நகர மாட்டேன், இடத்த விட்டு பிடிச்சிக்கிட்டேன், இடம் பிடிச்சிக்கிட்டேன், கூடாரம் போட்டு உட்காந்தாச்சு இந்த வாசல்ல, அடுத்த வாசலுக்கு போக மாட்டேன். அகருதே யானதே மருதி துமாரி, அது ஓ இஷ்டம், நீ கொடுக்கறதும் கொடுக்காது. தும் தோ மாலிக் ஹே, நீ மாலிக், நீ எஜமான். மகர் இஸ் ஆஸ்தானே சே ந ஜாயேகா வோ சாயில் ஹே மகர் இஸ் ஆஸ்தானே சே ந ஜாயேகா வோ சாயில். சாயில்னா பிச்சைக்காரன். நான் எப்படியாப்பட்ட பிச்சைக்காரன்? இந்த ஆஸ்தானா விட்டு, இந்த வாசலை விட்டு அடுத்த வாசலுக்கு போகவே மாட்டேன். உட்காந்துச்சு பிச்சைக்காரன். வீட்டில் உங்கள் வீட்டோ முசாஃபர் நிற்கிறார், பிச்சைக்காரன், பெக்கர், சாயில். நினச்சிங்களா என்ன சொல்லுவாங்க? வீட்டிலேருந்து 12 மணிக்கு காத்துட்டுறோம், யா பசிக்குதுங்க ஐயா அப்படின்னு. யா உனக்கு டைம்லாம் கிடையாது, அடிச்சாமத்து பசிக்குதுங்கிற, போயா காலையில் வா சொல்லுவான்ல. சாக்கு சொல்கிறான்ல, இல்லை சாக்கு சொல்லுவானா?
இப்போ 2 மணிக்கு எஞ்சல்லா அப்படின்னு. இட் இஸ் டைம் டு பெக். இதான் என்ன கேட்குற டைம். கேளு என்ன வேணும். ஜி வா 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 வா. நீ எந்த டைம்ல கேளு, அல்லாஹ்க்கு டைமிங் இருக்கு ஏதாச்சும்? நாம அன் டைம்ல போய் கேட்டா திட்டுவானுவோம், காசு கொடுக்க மாட்டோம், கழுத்து தூக்கி அடிப்பானுவோம். டைம்லாம் கிடையாது உனக்கு. புரிஞ்சுங்களா? ஒருத்தருக்கும் டைம் வச்சிருக்கேன், போய் கேட்கறதுக்கும் டைம் வேணும். புரிஞ்சுங்களா? நம்ம அல்லாத டைமிங் வச்சுருந்தா என்ன கதியா நம்ம கதி. நீ எனி டைம் கேள், 24 hours கேளு. 7 days in a week, 30 days in a month, 12 months in a year. நீ கேள், கேட்டுக்கிட்டே என்ன வேணா கேள். புரிஞ்சுக்கலாம்? மனுஷன் லீவு கேட்கறதுக்கே கேட்குறான். அப்பா முதலாளி எப்படி இருக்காரு, தலைவர் எப்படி இருக்காரு அப்பா அப்படின்னு. இப்போதான் என்ன உள்ளே போனேன், ஒரு ஃபைல் கண்ணா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. இப்போ லீவு கேட்டுறத டீ கடிச்சு கொதறிடுவார். ஐயோ எப்போ போகிறது, இப்போ டீ டைமு ஜாலியாக இருப்பார், இப்போ போய் கேளு. இப்போ டைமிங் பார்க்குறான் இல்லை புரிஞ்சுங்களா? மெதுவாக லீவ் கேட்குறக்காண்டி மெதுவாக உள்ளே போகிறான். அவர் ஃபோன் என்ன தோணுன்னு பேசிட்டு இருக்கிற, அறிவு இருக்கா உனக்கு, 5 ஃபோன் நீ அப்படி. என்ன உனக்கு என்ன எனக்கு எதுக்குப்பா வந்தேன், இல்லை அவங்களால இந்த டீ கப் எடுத்து போகலான்னு தான் வந்தேன். சரி கொண்டா போ பெச்ச மாற்றிக்கலாம் நினச்சமான லீவு கேட்குறான்னு போயிருப்பான். இப்போ ஃபோனில் அவர் கொதறிட்டு இருக்காரு, யாரையோ பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ லீவு கேட்டோம், அடுத்தது நமக்கு தான் அது அப்படின்ட்டு. என்ன 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 சொல்லு அப்படி. இல்லைம்மா நீங்கள் ஃபோன் பேசுங்க, அந்த சாயாவுக்கு போயிடு. போ எடுத்துட்டு போ. சொல்கிறா இது அந்த மாதிரி அல்லாத எப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்கணும், நல்லா கோபமாக இருக்கும் போது தெரியுது. கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்போம். ஜி எல்லாம் கொஞ்சம் கூல் டவுன் ஆன பிறகு கேட்போம்ல, அப்படி வைக்கல. நான் எப்பவுமே உனக்காண்டி கூல் டவுன் தானே, எப்பவுமே உனக்காண்டி காத்துட்டு இருக்கிறேன். நீ கேட்க மாட்டியான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் நான். இல்ல நான் உனக்கு பத்தது அலை சல்லாஹு காஃபின் அபுதா, இந்த அடியான உனக்கு நான் ஒருத்தன் பத்தாது கேளு அடியானு. சரி என்னத்தோட கேட்க உனக்கு யார் இருக்கு அடியான? அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஅஹு யக்ஷிஃபு ஸூ. நிர்கதியானவர்களுக்கு பதிலளிப்பான் என்னத்தோட யார் இருக்கா? இலாஹும்மா அல்லாஹ். இஸ் தேர் இஸ் எனி காட்? ஏதாவது கவனம் இருக்கானா உனக்கு தர்றதுக்கு? என்ன தவிர யாரும் இருக்கிறான்? கேளு, என்கிட்ட கேளு. அப்படி சொல்லக்கூடிய ஒரே பவர் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கு. எனக்கு மூட் அவுட்லாம் கிடையாது. எனக்கு அல்லாஹ் அக்பர் யா ரசூலுல்லாஹ், எனக்கு மூட் அவுட்லாம் கிடையாது அடியானே. 24 hours கேளு. அந்த மூட் அவுட்டே என்ற பிரச்சனையே என்கிட்ட கிடையாது. முதலாளிக்கு இந்த மாதிரி நீ போய் அல்லாட்ட கொஞ்சம் பார்ப்போம், அல்லா கொஞ்சம் டவுன் ஆன பிறகு கூல் டவுன் ஆன பிறகு கேட்போம், இல்லவே இல்லை. எந்த டைம் கேளு, எந்த நேரத்துலையும் கேளு என்கிட்ட. நான் காத்துட்டு இருக்கேன் உனக்கு. நடுஜாமத்துக்கு போனேன், தெருவில் உறவை பாரு யார்ட்டா பிச்சை எடுக்கலாம், பசிக்குது. எசமானமே பிச்சைக்காரனுக்கு பசிக்குது. போனான் 12 மணி 1 மணிக்கு, எல்லா கதவும் சாத்தியிருக்கும். முதல்ல பெரிய பெரிய ஹவுஸுக்கெல்லாம் பெரிய ஊர்லேயே பெரிய ஜனம் வந்தாருங்கிறாங்க. அவர்கிட்டயாவது சோறு கிடைக்குமா போலான்டா. அவர் வீட்டில் தான் பெரிய கேட்டு தொங்குது, முன்னாடி வேற வாட்ச்மேன் உட்காந்துருக்காரு. அந்த ஏரியா என்ன அங்கே நிற்கிற யாரு, போயிட்டே போய் நிற்காதீங்க, சிசிடிவி கேமரா இருக்கு, போயிட்டே அப்படிங்கிறார். இன்னொரு பெரிய கோடீஸ்வரன், ஒரு பெரிய ஜனம் வந்து அவர் கொடை வல்லல். சரி அவர் வீட்டில் பிச்சை எடுக்கலான்னு போனால் அவரு நடிச்சாமத்த 1 மணிக்கு எல்லாத்தையும் கதையும் சத்தி முன்னாடி ஒரு கேட்டை போட்டு ஒரு போர்டு இருக்கு, பிவேர் ஆஃப் டாக் வேற, நாய்கள் ஜாக்கிரதை போர்டு வேற தொங்குது. பசிக்கு சோறு கேட்க முடியுமா அங்கே போய்? நாய்கள் ஜாக்கிரதை பொறுப்பு போட்டுருக்கோம். இல்லை நாயே இல்லை. சார் நாயே ஒருத்தி இல்லை, ஏன் கேட்டுக்கூடிய நாய்கள் ஜாக்கிரதை பொறுப்பு போட்டிருக்கா? போடுறேன் வாங்க நான் கரெக்டா ஆமா ஆமாங்க 2 போட வைங்க, இப்ப பெரிய போட வைங்க. பில்டிங் கட்டியாச்சு மண்ண, யாரும் பிச்சை எடுக்க வந்துடக்கூடாதுன்னு நாய்கள் ஜாக்கிரதை போர்டு வேற போட்டுறான். ஏண்டா நாமளும் நாய் சத்தமே ஒரு நாய் கூட உள்ளே இல்லை, போர்டு வச்சிருக்கிறேன் வச்சா
அப்ப 2 போர்டு வைங்க, விளங்கிட்டேன். நிறைய நாய்ங்க உள்ள இருக்கு. என்ன பை, நிறைய நாய்ங்க உள்ள இருக்கு. என்ன பை, இது வேணுங்க. எல்லா கதவையும் சாத்திடுறானு. எந்த கதவும் திறக்க மாட்டானோ, என்ன கோடீஸ்வரன் திறக்க மாட்டான், கொடைவெல்லும் திறக்க மாட்டான். ரைட்டு. சாரே தர் பந்து, எல்லா கதவும் சாத்தப்பட்டு விட்டது. அல்லாஹ் கரே பந்து ரஹே, அல்லாஹ் சாத்தியே இருக்கட்டும் ரப்பே, வேணாம் எனக்கு. தேரே பந்தோம் கே லியே ஜப் தேரே தர் பாக்கி ஹை, உன் அடியார்களுக்கு உன் வாசல் திறந்திருக்கிறப்ப அது போதும். சத்தம் வரைக்கும் பொதுப்பா. ஏசி இன்னும் கம்மி 26 இருக்கு, 20. सारे दर बंद हैं, अल्लाह करे बंद रहे, तेरे बंदों के लिए जब तेरे दर बाकी है. உன் அடியார்களுக்கு உன் வாசல் திறந்திருக்கிறப்ப போதும், வேற எவன் வாசலும் வேணாம். கேவலப்படுத்தக்கூடிய வாசல் எனக்கு வேணாம், கண்ணியப்படுத்தக்கூடிய வாசல் நம்ம வாசல். மற்ற வாசல கேவலப்படுத்தக்கூடிய வாசல். அலஞ்சுங்களா? அல்லாஹ்வுடைய வாசல் வரக்கூடியவளை கண்ணியப்படுத்தக்கூடிய வாசல். வா அடியானே, வந்துட்டியா? மற்ற பிச்சைக்காரன் துரத்தக்கூடிய வாசல், இந்த பிச்சைக்காரன் இந்த வாசல் எப்படி? அடியானே ஒண்ணுதான் எதிர்பார்த்துருக்கிறேன், வா. நீ வரலேன்னு தான் நான் வருத்தப்பட்டிருக்கிறேன், வா. மற்றவெல்லாம் வாசல வாட்ச்மேன் வச்சிருக்கான், எதுக்கு வச்சிருக்கிறான்? அடிச்சு துரத்துறதுக்கு. அல்லாஹ்வுத்தால நிறைய வாட்ச்மேன் வச்சிருக்கேன், எதுக்கு? யாரும் போனோம் கூப்பிட்டு வைப்பா. அல்லாஹ்வுடைய வாசலுக்கு வாட்ச்மேன் இருக்காங்க. என்னன்னு, வா வா இங்க வாங்க, அங்க ஒருத்தர் இருக்கிறான், வா உங்களை தரன்னு கூப்பிட்டு இருக்கிறான். ரசூல்மார்கள்லாம் வாட்ச்மேன்ஸ், அவுலியாக்கள்லாம் வாட்ச்மேன்கள். என்ன இதுக்காண்டி? அடியார்களே அல்லாஹ் பக்கம் அழைக்கிறாங்க. தூ பராயே வசது கர்தன் ஆமதி, தூ பராயே வசது கர்தன் ஆபதி, நா பராயே ஃபசது கர்தன் ஆமதி. மூசாவே, நீ அடியார்ல என் பக்கம் சேர்த்துதான் நபியாவே நான் அமைச்சேன், என்னோட பிரிக்கவா அமைச்சேன். மசனவில தூ பராயே வசது கர்தன் ஆமதி, நீங்க அல்லாஹ்வோட அடியார்ல சேர்க்கத்தான நபியா உங்களை நபியாவே அமைச்சேன். அல்லாஹ்வுடைய தர்பாருக்கும், தர்பார இலாஹி ஆஸ்தான இலாஹியா, எஜமானுடைய அந்த சன்னிதானம், அவனுடைய அந்த செங்கோட்டைக்கும் காவலர்கள் இருக்கிறார்கள், அன்பியாக்கள் இருக்கிறாங்க. எதுக்காக வேண்டிய அவர்கள்? யாராவது தெருவில் போறாங்களா, வாங்க ரப்பின் பக்கம் வாருங்க. அம்புலா தேஹீனே உனுசமிலானே கேலியே, அவனோட சேர்த்து வைக்க அழைக்கக்கூடியவர்கள் தான் அந்த அன்பியாக்களும் அவுலியாக்களும். இவர்கள் வாட்ச்மேன், துரத்துறதுக்குள்ள வாட்ச்மேன் இல்லை, அழைக்கிறதுக்குள்ள வாட்ச்மேன். அம்புலா தேஹீனே உனுசமிலானே கேலியே, இவர்களை அழைக்கிறோம் அவனோடு சேர்த்து வைப்பதற்காக வேண்டி. வா 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 வா, ஒருத்தர் இருக்கிறான், வா, அவன் தர்றதுக்கு தயாரா இருக்கான், வா. அவன் தான் இல்லா, அவன் தான் ரப்பு, வா வாங்கிக்கோ. எங்க வேற வாசலுக்கு போற, இங்க வா. ஐலா உம்மா அல்லா, நீ என்ன இன்னொருத்தன் இறைவன் இருக்கிறானா? இஸ் தேர் இஸ் எனி காட் எக்ஸெப்ட் அல்லாஹ்? इवन इधराना देने वाला कोई है नहीं? आओ आओ आ जाओ, यहाँ आ जाओ. आओ जी आओ, दर तौबा तो खुला है, तौबाவுடைய வாசல் திறந்திருக்குது, வா வா என்று அழைப்பவர்கள், அழைக்கக்கூடிய தர்பான்கள் யாரு? அழைக்கக்கூடிய வாசல் காவலர்கள் யாரு? அன்பியாக்களும் அவுலியாக்களும். அதுதான் அல்லாஹ் வச்சிருக்கான். என் அடியார்ல என் பக்கம் இழுக்கத்தான் வச்சிருக்கான் அல்லாஹ் தாலா, துரத்துறதுக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய வாசல் ஒண்ணுதான், எஜமானுடைய வாசல் ஒண்ணுதான். வேணா பாய், வா வா வா, வரக்கூடிய கண்ணியப்படுத்தக்கூடிய வாசல். இங்க கையேந்தி வந்தவர்கள் எல்லாமே கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள் தான். இங்க ஏந்திய கைகளை அல்லாஹ் தஆலா சும்மா வெறுங்கையை அனுப்ப வைக்கப்படக்கூடிய. இன்னல்லாஹ் ஹய்யுன், ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் ரொம்ப வெட்கப்படக்கூடியவன். அல்லாஹ் தஆலா அவனிடத்திலே எந்த கை ஏந்தியதோ அந்த கையை வெறும் கையாக அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுறான். ஒருத்தர் கை ஏந்திட்டான், ரப்பே ரப்பி அல்லா ரப்பே ரப்பே கை ஏந்திட்டான். என்ன அடியான வேணும் கேளு, இவனுக்கு இது வேணும் ரப்பே அப்படின்னு சொல்லிட்டோம். முடியாதுன்னு சொல்ல வெல்ல வைக்கப்படுறான். ஏந்திய கையை வெறுங்கையா கீழே போட விட மாட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. நீ என்ன கேட்டியோ அதை விட அதிகமா கொடுத்து நொப்பிதான் அனுப்புவான் அல்லாஹ். பெருமான சொன்னாங்க, அல்லாஹ் வெட்கப்படக்கூடியவன். எருத்த எதகு சிஃப்ரன், அவனுடைய அடியானுடைய கையை வெறுங்கையாக, ஹாலியன் வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் தஆலா வெட்கப்படக்கூடியவன். வெறுங்கையாக அனுப்ப வைக்கப்படுறான் ஜி.
அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ் இது. அன் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இன்ன ரப்பக்கும் ஹய்யுன் கரீமுன். உன் ரப்பு ரொம்ப வெட்கப்படக்கூடியவன், கரீமுன் சங்கையாளன். யஸ்தஹீ மின் அப்திஹி, அந்த அடியானுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறான் அடியானை பார்த்து. இதா ரஃபஅ யதைஹி இலைஹி, அவன் ரெண்டு கையை அவன் பக்கம் தூக்கி விட்டால் அன் யருத்தஹுமா சிஃப்ரன், அதை வெறுங்கையா அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுறான். ரப்பே கை தூக்கிட்ட, ரப்பே நான் எங்க போவேன், யார்கிட்ட போவேன் ரப்பே, உன்னை விட்டா யார் அல்ல எனக்கு இருக்கிறான்னு கை தூக்கிட்டான், என்னை கேவலப்படுத்திடாத ரப்பே, நான் ஊட்டு பிச்சைக்காரன் என்னை கேவலப்படுத்திடாத ரப்பேன்னு கை தூக்கிட்டான். எஜமான் வெளியில் உள்ள பிச்சைக்காரன், உன் வீட்டு பிச்சைக்காரன் ரப்பே, உன் வீட்டு பிச்சைக்காரன் நான், அவன் வீட்டு பிச்சைக்காரன், உன் வீட்டு பிச்சைக்காரன், உன் வீட்டு பிச்சைக்காரன் கொட்டுறா காலியா இருந்தா எப்படி சொல்லுவான், என்ன சொல்லுவானோ, இவன் கொட்டுறால ஃபுல்லாகி இவன் அடுத்தவனு கொடுத்தாதான் அவன் வீட்டு பிச்சைக்காரனுக்கு அர்த்தம் அது. அதனால ரப்பே என்னை கேவலப்படுத்திடாத, நான் ஒன்றை வாங்கி சாப்பிடக்கூடிய உன் வாசலை தவிர இன்னொரு வாசல் தெரியாது, உன் வீட்டு பிச்சைக்காரன் என்று சொன்ன கை, ஏந்திய கையை வெறுங்கையாக அனுப்ப அல்லாஹ் வைக்கப்படுறான். எந்த அளவு நெப்பு கொடுப்பான்ல, எந்த அளவு நெப்பும் அல்லாஹ் தஆலா இவன் வாங்கிட்டு போய் மற்ற பிச்சைக்காரன் கொடுப்பான். அல்லாஹ் விட்டு பிச்சைக்காரன் இவன் வாங்கிட்டு போய் தெருவில் ஏப்பா முதலாளி ரொம்ப போட்டாருப்பா, இந்த நீ வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, அப்படி கொடுக்க வச்சிருவான் அல்லாஹ் தஆலா. இன்னல்லாஹ் ஹய்யுன் கரீமுன். இந்த துவா, இந்த ஹதீஸ் சொல்லி சொல்லி கேளு. அல்லாஹ் அபூதாவுதுல வந்திருக்க ஹதீஸ், சல்மான் ரலியல்லாஹு ரிவா செஞ்சதாக, உன்னுடைய ஹபீபு நாய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வந்திருக்கு. அல்லாஹ் புரிஞ்சுங்களா, உன் நபினை ஹபீபு நாயகம் பொய் சொல்ல மாட்டாங்க, சல்மான் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அபூதாவுதுல பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க இது மாதிரி கை ஏந்திட்டு என் கையை வெறுங்கையை அனுப்பிடாத ரப்பே, அப்படி கேளு அல்லாட்ட, அல்லாட்ட குழந்தை கேளுங்க பை எஜமான்ட்ட. கேட்கலன்னு தான் போய் அல்லாஹ் தஆலா கோச்சுக்கிறான். கேட்டா கோச்சுக்கிறேன் மனுஷன், கேட்கலன்னா கோச்சுக்கிறேன், கேட்காட்டி கோச்சுக்கிறேன் இல்ல என்ன பை. வா 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 பிச்சைக்காரன் கேட்குறான் வாசல்ல, சார் ஐயா பசிக்குது அப்படின்னு. வீட்டில் சொல்கிறான், இப்போ ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் சாப்பாடு இல்லைங்க, அடுத்த விடு பாருங்க, இப்போ சாப்பாடு இல்லைங்கன்னு சொல்லலாம், நல்லா சொல்லுவானா அதான் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அல்ல சொல்றது ஓ இம்மின் ஷையின் இல்லா இந்தனா ஹஸாயினு, எந்த வஸ்து உனக்கு வேணுமோ அதனுடைய ஒட்டுமொத்த பொக்கிஷமே என்றுதான் இருக்கு, ஒண்ணு மிஸ் ஆகாம அத்தனை என்றுதான் இருக்கு. கொஞ்சம் என்ட்ரு இருக்கு, கொஞ்சம் அடுத்த ஹோல்சேல் ஏஜென்டே நான் தான், ஏன் வேற ஒன்றும் இல்லை, மொத்தமும் என்ட்ரு இருக்குன்னு டிக்ளேர் பண்ணிட்ட நீ. அப்ப இந்த சாக்கும் நல்லா சொல்ல முடியுது, அல்ல சொல்ல முடியும், கையேந்தி நிற்கிறேன் அல்ல மனுஷன் சாக்கு சொல்றானே, இப்ப இல்ல போப்பா, ஏன் பசிக்குது, வீட்டு சாப்பாடு இல்லை, அடுத்து விட்டு போ சொல்றான்ல, இல்லை சொல்ல வாய்ப்பே கிடையாது. ஏன் நீ என்ன விரும்புறியோ அது ஒட்டு மொத்தமே என்கிட்ட தான் இருக்கு. இல்லை அல்லா தர பாதி என்ட்ருக்கு, பாதி நாகரிகம் இருக்கு, அங்கே வாங்கிக்கோன்னு சொல்ல, அஜ்மீர் நாட்டு 2 வாங்கிக்கோ, ஹவுசன் நாட்டு 4 வாங்கிக்கோ, மிச்சத்தை நான் பாதி நான் கொடுக்குறேன். நினச்சிங்களா, நீ அங்கே போய் கேட்டாலும் என்கிட்ட தான் வாங்கி கொடுப்பாங்க, எங்க கேட்டாலும் என்கிட்ட தான் கிடைக்கும். அது நீ நாகரிஜமன் தர்பாரில் கேட்டாலும் என்கிட்ட தான் கேட்ட, அவங்க என்கிட்ட தான் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. ஏன் அவங்களும் என் வீட்டு பிச்சைக்காரங்க தான், ஹவுசன் நாயமும் என் வீட்டு பிச்சைக்காரங்க தான், அஜ்மீர் நாயமும் ஏன் பிச்சைக்காரங்க தான். நீ அவங்கள்ட்ட போய் கேட்டா அவங்க வாங்கின பிச்சையில கொஞ்சம் கொடுப்பாங்க உனக்கு. அப்ப அது மட்டும் இல்லை, எப்படி என்கிட்ட கேட்கறதுன்னு கத்தும் கொடுப்பாங்க உனக்கு. போய் கேளு, போய் வாங்கிக்காங்க. வீட்டில் பிச்சைக்காரன் வர்றான், இப்படி சாக்கு சொல்லலாம், எப்படி அடுத்த வீடு பாருப்பா, நான் வீடு ஒன்றா இருக்கா, போப்பா பக்கத்து வீடு அடுத்த நிறைய தெருவில் 100 வீடு இருக்கு, போய் பாருப்போ அப்படி. அல்ல அப்படி சொல்ல மாட்டேன், ரொம்ப ஒன்று விட்ட வாசலே இல்லையே, அல்ல இப்படி சொல்ல, ரப்பே இந்த ஊர்லயே உன் வாசம் ஒவ்வொரு ஒன்று தான் இருக்கு, இந்த பாலைவனம் இது, மற்ற எங்கேயுமே வீடே கிடையாது. இப்ப தருபவன் நீ ஒருத்தன் தான், நீ ஒருவன் தான் தரக்கூடியவன், மற்ற அனைவருமே யாருங்க பெறக்கூடியவர்கள். அல்லாஹ் ஒருவன் தரக்கூடியவன், மற்ற எல்லாமே வல்லாஹு கனியுன்,
அல்லாஹ் ஒருவன் தான் கனி. வஅன்துமுல் ஃபுகரா, மற்ற கோடிக்கணக்கான அத்தனை பேருமே ஃபகீர்கள் தான். விளங்கி போச்சு. நீ இன்னொரு கனி இருந்தா சொல்லு, போய் வாங்கிக்கிறேன். இன்னொரு கனி இருந்தா சொல்லு, இல்ல இன்னொரு வாசம் திறந்துருந்தா அந்த வீட்டுக்கு போன்னு சொல்லு, போய் வாங்கிக்கிறேன். இப்ப இல்லையா, அப்ப நீ கொடு. கேள இல்லாட்ட எப்படி ரப்பே, நான் உன்கிட்ட கையேந்திட்டேன், உனக்கு தர பிரியம் இல்லையா, நான் தகுதி இல்லைன்னு நினைக்கிறியா? நீ தருவது, நீ தரவுக்கு எல்லாம் வச்சிருக்கிற, ஆனா நான் அதை வாங்க தகுதி இல்லை, இனி எனக்கு தகுதி வரல நீ நினைக்கிறியா? விட்டுரு. வாசம் வேற இன்னொரு வாசத்தை காட்டி கொடுத்து அங்க போயிடுறேன் சொல்லு. இல்ல ரோஷக்காரன் இல்லாதால அடியானே, என்னோட வாசல இல்லையா? அடியானே எங்க இருக்கு வாசல்? என் வாசல் விட்ட வேற வாசல் இல்லையா அடியானே உனக்கு? அப்ப ரொம்ப நீயே கொடுத்துறேன்ல, அப்பனா எஜமான நீயே எனக்கு கொடுத்துரு. வா வா வா. வல்லாஹு கனிய்யும் வ அன்துமுல் ஃபுகரா, அல்லாஹ் ஒருத்தன் தான் தருபவன், மற்றவன் எல்லாம் ஃபகீர்னு அல்லாஹ்வே சொல்லிட்டான். இல்லவே எஜமானே சொல்லிட்டான். வல்லாஹு கனிய்யும் வ அன்துமுல் ஃபுகரா. நீ தரமாட்டேன்னு நீ சொன்னா நின்று அழுது கதறி சின்ன பசங்க அத்தாடி அடம் முடிச்ச மாதிரி வாங்கிட்டு போவேன் ஒழிய இன்னொருத்துல போக மாட்டேன். என் பையன் இருக்கான், சின்ன பையன் ஹுசைன், பேரப்பில்லை. முட்டாயின்னு கேட்பான், சாக்லேட்னு கேட்பான், பென்சில்னு கேட்பான். தரண்டா, அப்புறம் தரண்டா, பென்சில் நாளைக்கு வாங்கிக்கலாம்டா, பென்சிலு அடி பிச்சு போடுவோம், பென்சிலு ஆக நின்று சாதிச்சு வாங்கித்தான் போவானே ஒழிய நான் நீங்க தர மாட்டேங்கிறீங்க, நான் பக்கத்துல தாத்திர போய் கேட்கிறேன், பக்கத்து அந்த பையன் அத்தாட்ட போய் வாங்கிக்கிறேன், அந்த வேலையே கிடையாது என்கிட்ட. நீ அடிச்சாலும் துரத்தினாலும் இந்த வாசல் விட்டா இன்னொரு வாசல் தெரியாது எனக்கு. நீ கொடுக்கறது கொடுக்காது ஓன் இஷ்டம், அழுவுறது ஏன் இஷ்டம். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி குட்டிக்காரன் நினைச்சு வாங்கிட்டு போறேன்னா இல்லையா பாரு. நான் எந்த அளவு அழுவேன், நீ கொடுக்க மனசு வர்ற அளவுக்கு அழுவேன். சரி இருடா, நீ சட்டையை போட்டு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு கடைக்கு, வீட்டுல இல்லாட்டி வாங்கிட்டு, அந்த அளவுக்கு அழுவேன் ரப்பு. நான் அந்த மாதிரி பிச்சைக்காரன், ஸ்பெஷல் பிச்சைக்காரன் சொல்றேன், ஸ்பெஷல் பேக்கர். என்ன பேக்கரு? நீ கொடுக்குற வரைக்கும் அழுவேன், ஆட்டம் போடுவேன், உன்னை வாங்காம விட மாட்டேன். அப்புறம் வாங்கிட்டு பெருமை எடுப்பேன். எங்க அத்தா கொடுத்தாரு இல்லையா பென்சில், எங்க அத்தா கொடுத்தாருன்னு பெருமை எடுப்பேன். இல்ல என் ரப்பு கொடுத்தான், என் ரப்பு கொடுத்தான் என்று அதற்கு பின்பு ஆனந்த பரவசம் அடைந்து கூத்தடிப்பேன். வா 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 வா, அப்படியாப்பட்ட ரப்பு, அப்படியாப்பட்ட அடிமை நான். சில அடியாரில் பற்றி எல்லாம் சொல்கிறேன். லைன் ஆத்தைத்த நீ சாலிஹன் அக்கூன் மின ஷாக்கிரி, இரவே எனக்கு சாலிஹான குழந்தை கொடுத்தா நான் நன்றியுள்ளவனாய் நடந்து கொள்ளுவேன் ரப்பே என்று கூறுகிறார்கள். ஃபலம்மா ஆத்தாகும், அல்லாஹ் அவளுக்கு குழந்தை கொடுத்த பொழுது ஜஅலலஹு ஷுரகா, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடுகிறார்கள். அதாவது அல்லா அல்லா அல்லான்னு கேட்குறான். ஒரு வஸ்துவை அல்லாஹ் கொடுத்த பின்னாடி என் திறமையில நான் வாங்கிட்டேங்கிறான். எப்படி சொல்றான்? பலமா ஆத்தாகுமா, யாரெல்லாம் நீ கொடுத்தால் நன்றி உள்ளவனாக நடந்து கொள்வேன் என்று அவன் சொல்கிறார்கள். இன் ஆத்தைத்தனா சாலிஹன் லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன். பலமா ஆத்தாகுமா, அல்லாஹ் அவளுக்கு கொடுத்த பொழுது சாலிஹன் நல்லதாக, ஜஅலால நல்லடியாக குழந்தையை அல்லாஹ் கொடுத்த பொழுது ஜஅலாலஹு ஷுரகா ஃபீமா ஆத்தாகுமா, அல்லாஹ் அவளுக்கு கொடுத்தவற்றிலே அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடுகிறார்கள். ஃபதஆலல்லாஹு அம்மா யுஷ்ரிகூன், அவள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். எல்லா வேலை வேணும் வேலை வேணும்னு கேட்கணும். ஒரு வேலை கொடுத்தாச்சு. இப்போ அந்த நண்பர் தாங்க வாங்கி கொடுத்தாரு வேலையை, இவர் தாங்க அதுக்கு ஏற்பாடு செஞ்சார், அவர் தாங்க எனக்கு கார் வாங்கி கொடுத்தாரு, அவர் தாங்க அந்த வீடுக்கு எனக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு, மாமா தான் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. போயிடுறோம், மனிதர்களை வச்சிடறோம். இப்போ அல்லாஹ் விட்டுறான். லைன் ஆத்தை தனி சாலிஹன் அக்கூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், முன்னாடி சொன்னான், நீ எனக்கு நல்லதாக கொடுத்தால் ரப்பே நன்றியுள்ள நடந்து கொள்ளுவேன் என்று சொன்னான். கொடுத்தோன்னு நன்றி மறந்துட்டான். நான் அல்லட கேட்கறது, ரப்பே எனக்கு நீயே கொடுத்துரு, நன்றி இல்லையா நீயே நீ ஆக்கிடு, நீ கொடுத்தால் நான் நன்றி செலுத்துவேன், நான் ஏன் சொல்றேன் சருத்து வைப்பேன். எப்படி அது வேணாம், அதை வாங்கிட்டு நன்றி கேட்ட நானும் தான் ஆயிடுவேன் ரப்பே. ஆனா ரப்பே நீயே கொடுத்துரு, நன்றி இல்லையா நீயே நீ ஆக்கிடு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ஆத்தினி சாலிஹன் லைன் ஆத்தைத்தனி சாலிஹன் லஅகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன்,
நீ எனக்கு நல்லதாக கொடுத்தால் நான் நன்றி உள்ளவனாக நான் ஆகிவிடுவேன் அப்படி சொல்ல வேணாம். ரப்பி ஆத்தினி சாலிஹன், நல்லதா எனக்கு நீ கொடு ரப்பே, வஜால்னி மின ஷாக்கிரீன். கொடுக்கறதும் உன்கிட்ட கேட்டுக்கிறேன், நன்றி உள்ள அதையும் நீ என்னை ஆக்கிற, அதுவும் உன்கிட்ட கேட்டுக்கிறேன். மத்தான ஒண்ணு கேட்டா ரெண்டு கேட்கிறேன் நான். அவன் வீடு கொடுன்னு கேட்டான், வீடு கொடுத்தால் நன்றி செலுத்துவேன்னு அவன் சொன்னான். நான் ரெண்டு கேட்கிறேன், இல்லை வீடும் கொடுத்துரு, அந்த வீடுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் என்னை நீ ஆக்கிறேன். எனக்கு மனைவியும் கொடுத்துரு, சாலியான மனைவியை, அதுக்கு நன்றி செலுத்துபவனாக என்னை ஆக்கிரு. எனக்கு சாலியான குழந்தையும் கொடுத்துரு, அதுக்கு நன்றி செலுத்துபவனாக என்னை ஆக்கிரு. எனக்கு நல்ல காசு பணமும் நல்ல தொழிலும் கொடு, நன்றி செலுத்துபவனாக என்னை ஆக்கிரு. எனக்கு உத்தியோகமும் நல்ல உத்தியோகம் கொடு, அதுக்கு நன்றி செலுத்துபவனாக என்னை ஆக்கிரு. சட்டையும் கொடு, நன்றி செலுத்துபவனாக என்னை ஆக்கி. ரெண்டா கேட்டுக்கோ நம்ம. நாட்டை சாலிஹன் லஅகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், அந்த துவா நாம செய்யக்கூடாது. என்ன செய்ய நாம, அல்லாஹ் ஆத்தினி சாலிஹன் வஜஅல்னி மினஷ் ஷாக்கிரீன், நல்லதாக கொடுத்து விடு, நன்றி உள்ளவனாக என்னை ஆக்கி விடு. அப்படி அப்படி கேட்கலாம் ராஜான்ட்ட ஜெயஜமான், அப்படி கேட்டுக்குவோம். இப்போ தப்பிச்சே போகிறோம், தப்பிச்சிட்டோம், தப்பிச்சோம் பாருங்க அல்லாட்ட. என்னங்களா இது மட்டும் கொஞ்சங்க அல்லாட்ட. எந்த சாக்கும் சொல்லி தப்பிக்க முடியாது. அல்லாஹ் அவங்க தப்பிக்க முடியாது அல்லாட்ட. பை அல்லாஹ் தப்பிக்க முடியாதுங்கிற உங்கள்கிட்ட சாக்கு சொல்லி அவன்கிட்ட வேற கதி இல்லை இல்லைங்க. சாக்கு சொல்லிவிட்டு அல்லாஹ் பரிசுத்தமான அல்லாஹ் சேர்த்து சாக்கு சொல்லி தப்பிக்கிறது மனுஷ குணங்க. இது இப்படி செய்ய மாட்டான்னு சொல்ல வர்றேன் நான். அல்லாதெல்லாம் ஏன்னா எந்த சாக்கு சொல்றதுக்கு அல்லாஹ்க்கு முடியாது இல்லையா. வேற விடு பார்த்துக்கோ, இல்லையே வேற விடு. இல்லைம்மா சொல்ல முடியாது. நைட்டு போய் கேட்டுங்க, முதல்ல போய் கேட்டுங்க, ஹுசூர் ஒரு 50 ரூபா வேணும். காலையில் மேனேஜர் வரணுமா, அவர் வந்து வாங்கிக்கிறேன், இப்போ எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் சொல்லணுமா. இப்போ மழைக்கெல்லாம் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, எந்திரிச்சுன்னு கொடுக்குறோம், இப்போ நான் அவசரப்படுறேன், அதெல்லாம் வேலை இல்லை. அந்த மாதிரி சாக்கு சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒருத்தவங்க வீட்டில் வச்சக்காரங்கண்ணா, ஐயா பசிக்குது, இந்த முன்னாடி செடியெலாம் ஒழுங்காக வெட்டு, வாசல்லாம் கூட்டு, காசு தரேன் அப்படின்னு. வேலை வாங்கிட்டு காசு தர்றது, இந்த புத்தி அல்லாட்ட கிடையாது. நீ ஒழுங்காக தொழுகு, காசு தர, பணம் போடா போது தர்றேன். வேற உயிர் எதை வச்சு கொடுத்தாங்களா? அதெல்லாம் தொழுது கொடுத்தான் அம்மா வயிற்றுல. கண்ணு எதுக்கு பகரமா கொடுத்தான்? நீ தொழுகு தர்றேன், நீ நோம்பு போய் தர்றேன், நீ எனக்கு திக்ர் செய்ய தர்றேன் அப்படின்னா கண்ணு எதுக்கு பகரமா கொடுத்தான்? அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசானன் வஷஃபத்தைன், ரெண்டு கண்களை நான் கொடுக்கவில்லையா, ஒரு நாவு கொடுக்கவில்லையா, 2 உதடுகளை கொடுக்கவில்லையான்னு கேட்டானே. எதுக்கு பகரமா கொடுத்தான்? இவன் தொழுகைக்கு பகரமா கொடுத்தானா? அம்மா வயிற்று நீ திக்ர் செஞ்சியாக்கும், சுப்ஹானல்லாஹ் 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 சொல்லிவிட்டாய், உன்னை நாங்கள் மெச்சி விட்டோம், இந்த 2 கண்களை வைத்துக்கொள். நீ என்ன செஞ்சா அதுக்கு பகரமா அல்ல அவளுக்கு காது கொடுத்தான்? என்ன செஞ்சா அதுக்கு பகரமா அல்ல ஹார்ட் வேலை செய்ய வச்சா? சில பேர் பிறக்கும் போதே ஹார்ட் ஓட்டையா இருக்கு, பிறக்கும் போது 2 கால் இல்லை. இந்த பயானுக்கு பேருந்தும் 2 காலும் இல்லை ஒரு பையனுக்கு. அந்த பயான் தூக்கி கொண்டு உட்கார வைக்கிறாங்க. நேற்று அல்லாஹ் அக்பர். எதை வச்சு அல்ல கை கொடுத்தான்? எதை வச்சு உன் கிட்னி கொடுத்தான்? எதை வச்சு உன் ரத்தத்தை ஓட வச்சான்? எதை வச்சு அல்ல உன் மூளை வேலை செய்ய வச்சான்? பிறக்கும் போதே மூளை வேலை செய்யாம பிறக்கிறாங்களே எத்தனை பேரு. உன்னை எதை வச்சு மூளை வேலை செய்ய வச்சான்? எதை வச்சு வாய் பேச வச்சான்? இதெல்லாம் சாதாரண நியமத்து. இந்த வீடு பெருசுங்கிறிய ஊட்ட வைத்து கிட்னி சரி பண்றான். இந்த வை ஹார்ட்ல ஊட்ட வைத்து ஹார்ட் சரி பண்றான். இது பெருசுன்னு நினைச்சு கேட்கிற மனுஷனே, நீ எதையுமே செய்யாமலே கொடுத்தவே ராஜ்யம் ரப்பு. இந்த மனுஷன் ஒரு 50 ரூபா காசு கொடுக்கறதுக்காண்டி வீட்டை கூட்டு வாசலை கூட்டுங்கிறான். அந்த மாதிரி கஞ்சன் நினைச்சு அல்லாவ அப்படி சொல்ல மாட்டான். ஒரு மனுஷன் போய் கேட்டா, ஐயா பசிக்குதுங்க ஐயா அப்படின்னு, காசு கொடுங்க ஐயா அப்படின்னு. மெதுவாக பேசுடா, பொண்டாட்டி காது விழுந்துட்டு போகுது, சம்பாரிச்சதுன்னா கண்ட்ரோல்லாம் அவகையில் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லுவான். நல்லா தான் இன்னொருத்தர் கண்ட்ரோல் அல்ல, எதையுமே அல்ல யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. அவனை கொடுக்க நினைச்சிட்டான், மொத்த துனியா கொடுக்காத பத்தாலும் கொடுத்துருவான்.
மாசிவல்லா எத்தனை இருக்கோ அல்லாஹ் அல்லாஹ் சிரிச்சு அத்தனை பேரும் அவ்வளவு பேரும் குறுக்கால நிக்கிறானோ, ரப்பே அவனுக்கு கொடுக்காத அப்படின்னு. அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க நினைச்சிட்டா, நீங்க முஹியதீன் பிச்சை மௌலாக நான் கொடுக்கறேன்னு நாடிட்டான். மொத்த துனியா குறுக்கால விழுது. லா ஷை, இந்த வச்சுக்கோ, லா மானிய லிமா தைத், நான் கொடுத்தை தடுக்கக்கூடியவன் எவனும் இல்லை, வலா முஅத்திய லிமா மனஅத, நான் தடுத்து விட்ட கொடுப்பானும் துனியாவில் யாரும் கிடையாது. அப்படியாப்பட்ட ரப்பு என் ரப்பு, எஜமான் அப்படியாப்பட்ட எஜமான். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய கொடுக்க நினைச்சால் கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் இல்லை. மனுஷன் அதையும் சாக்கா சொல்லலாம். போய் ஐயா ஒரு 500 ரூபா காசு கொடுங்க ஐயா. நீ மட்டுமா காலையில் என்ன 50 பிச்சைக்காரன் வரான், ஆளுக்கு 5 கொடுத்தா என்ன நம்ம சம்பாதித்து உனக்கே கொடுத்துட்றதா? வாசல் பள்ளிவாசிக்கிட்ட இருக்கு, பெரிய பள்ளிவாசிக்கிட்ட வாசல் வீடு, காலையில் 50 பிச்சைக்காரன் வர்றான். எல்லாருக்கும் டிவைட் பண்ணி தான் கொடுக்க முடியும். நான் உனக்கு 500 ரூபா கொடுத்தா சொல்லுவான்ல, அல்ல அப்படி சொல்லுவானா? அடியா நீ ஒருத்தன் மட்டும் தான் கேட்குறேன், நீ வீடு கொடுன்னு கேட்குற, நீ மட்டும் தான். 800 கோடி பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ பேருக்கு கொடுக்க வேணாம், அளவோட பார்த்து கேட்கணும்னா அப்படியே சொல்லுவானா? 800 கோடி பேர், 8000 கோடி பேர் இருந்தாலும் கொடுப்பான்ல. 8000 கோடி பேர் இப்ப 800 கோடி நிக்கி துனியால. இன்னும் ஒரு 100 வருஷத்துல 8000 கோடி பேர், அத்தனை பேருக்கு நல்ல வீடு கொடுப்போம், அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுப்போம், அத்தனை பேருக்கும் அந்த ரிசு கொடுப்போம், அத்தனை பேருக்கும் மனைவி கொடுப்போம், அத்தனை பேருக்கும் பிள்ளைங்க கொடுப்போம், அத்தனை பேருக்கும் உடை கொடுப்போம். எதுவும் குறையாது அல்லாஹ்வுடைய கஸானால. சுதந்திரம் வாங்கும்போது எத்தனை பேர் இருந்தோம் இந்தியாவில்? 30 கோடி பேர் தான் இருந்தோம். 47 80 வருஷம் ஆச்சா? இப்போ 78 வருஷம். இப்போ 130 கோடி. எத்தனை மடங்கு ஆயிடுச்சு? 4 மடங்கு. நான் 3 பாருங்க, 4 மடங்கு. எந்த சுதந்திரம் வாங்கும்போது 30 கோடி முகமுடையால் உயிர் மெய்புறம் ஒன்றுடையால் இவர் செப்பு மொழி 18 சிந்தனை ஒன்றுடையால். பாரதியார். 30 கோடி தான் மொத்தம் இந்தியாவோட ஜனத்தொகை, பாகிஸ்தானும் சேர்த்து, பங்களாதேஷும் சேர்த்து. ஒரு இந்தியா தான் சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரே இந்தியா தான் இருந்தோம். பாகிஸ்தான் பங்களாதேஷ் சேர்த்து 30 கோடி தான். 30 கோடி முகமுடையால் உயிர் மெய்புறம் ஒன்றுடையால் இவர் செப்பு மொழி 18 சிந்தனை ஒன்றுடையால் படிப்பார். நினைச்சுங்களா? இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் 130, பாகிஸ்தான் அது எல்லாம் சேர்த்து 160. இன்னைக்கு ஒரு 160 கோடி முகமுடையால் ஏறத்தாழ 5 மடங்கு ஆயிடுச்சு பை. 80 வருஷத்துல 5 மடங்கு. இன்னொரு 100 வருஷத்துல நிச்சயமா ஒரு 10 மடங்கு ஆச்சுன்னு வச்சுங்க. இன்னொரு 5 மடங்கு ஆச்சுனால இது இப்ப இருக்கிறதுக்கு 5 மடங்கு ஆனாலே சுமாராக 800 கோடி இந்தியாவில் மட்டும் ஜனத்தொகை இருக்கும். உலகம் மட்டும் 8000 கோடி. சரிம்மா, இவ்வளவு பேர் அதிகமானாங்களே, 4 மடங்கு ஆச்சு. யாருக்காவது பச்சை மிளகாய் எல்லாம் பிரியாணி ஆகினாங்களா? தேயிலை பத்தலைன்னு சொன்னாங்களா? இதை முட்டை முந்தி மாதிரி கிடைக்க மாட்டேங்குது, தட்டுப்படி ஆயிடுச்சு, கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு, கட்டுப்படி ஆகல சொன்னாங்களா இது வரைக்கும்? இல்லை யாருக்கும் ட்ரெஸ் இல்லாமல் அலையிறாங்க பாவம். முந்திலாம் 30 கோடியில் ட்ரெஸ் கிடச்சி, இப்போ எல்லாம் பாதி பேர் ட்ரெஸ் இல்லை. அப்படி ஒவ்வொரு வீட்லையும் பொம்பளை 50 சேலை வச்சிருக்காங்க. அப்பயாவது 2 சேலை வச்சிருந்தாலும் இப்போ ஒரு வீட்லேயும் 50 சேலை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லையும் பொம்பளைங்க ஒவ்வொருத்தரும் 10 வச்சிருக்கான் ட்ரெஸ். 10 சட்டை 10 கையில் வச்சிருக்கோம் குறைஞ்சபட்சம். என்னவா ஏதாவது குறை வந்துச்சா? யாராவது இட்லிக்கு சட்னி இல்லாமல் வெறும் இட்லி தின்ட்டாருங்க, 10 மாட்டேங்குது. 800 கோடி பேருக்கு எங்கெங்க போறது? அப்படி ஏதாவது ஏன் பை கடை கிடைக்குது எல்லாமே. தக்காளி தட்டுப்பாடு, கத்திரிக்காய் தட்டுப்பாடு. மதுரையில் எங்கே வேணும் கத்திரிக்காய், எல்லா கடையிலும் கிடையாது. கத்திரிக்காய் எங்கேயுமே இல்லைன்னு தெருக்கு நிற்குது கத்திரிக்காய். எனவே கத்திரிக்காய் இல்லாத கடையே இல்லை, கத்திரிக்காய் இல்லாத சாலனாவும் இல்லை. என்ன கறி சாலானையும் போடுறாங்க, பருப்பு சாலானையும் போடுறாங்க, மீன் சாலம் பிரியாணி ஆக்குனா அங்கே கத்திரிக்காய் உட்காந்துருக்காங்க. கத்திரிக்காய் இல்லாத இடமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ என்ன போய் மீன் சாலையும் போட்டுறாங்க, பருப்பு சாலையும் போட்டுறாங்க. பிரியாணி ஆக்குனா கத்திரிக்காய் கட்டாக வந்தது, அங்கேயே வந்தது. இங்கிங்கன்னா எப்படி எங்கும் நிறைஞ்சிருக்கு. எங்கெங்க முளையுதுன்னு தெரிய மாட்டேங்குது, எந்த ஊரில் முளையுதுன்னு தெரிய மாட்டேங்குது. வெங்காயம் எந்த ஊரில் முளையுது? எல்லா ஊர்லேயும் வந்து நிற்குது. தக்காளி எங்கே முளையுதுன்னு அல்லாஹ் அக்பர். ஜி
800 கோடி பேருக்கு நல்லா கொடுக்குறானே பை, யாருக்காவது பத்தலைன்னு சொன்னாங்களா? இல்லவே இல்லையா? அலைஞ்சுங்களா? அப்ப அல்லாட்ட அந்த சாக்கும் செல்லாது. 800 கோடி பேர் இருக்கிறாங்க, அளவா பார்த்து கேளு. ஒருத்தர் போய் ஐயா அவசரமா காசு தேவைங்க ஐயா, ஒரு 5000 ரூபா கொடுங்க ஐயா அப்படிங்கலையோ, நான் வாங்குற சம்பளம் 10,000 ரூபாய், எனக்கே பத்த மாட்டேங்குது, 5000 ரூபா வேணுமா அவருக்கு? நானே தேவையில்லைன்னு இருக்கிறேன், இருந்தா கொடு சொல்லலாம். அல்ல அப்படி சொல்லுவானா? அது தேவையே இல்லை. ஒவ்வொரு சமத் தான் தேவையற்றிருந்து அனைவரின் தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய. அதனால அல்லா தஆலா எனக்கு தேவை என்பதும் இல்லாதவன்ட்டான். அல்லா தஆலா சில பேர் போய் கேட்டேன், ஐயா காசு கொடுங்க ஐயா, ஏ எனக்கு பொஞ்சாதி புள்ளை இருக்குயா சொல்லுவேன். அல்லா சொல்லிட்டான், நீ நல்ல எவ்வளவு வேணும் கேளு, எனக்கு பொஞ்சாதியும் இல்லை புள்ளையும் இல்லை. மத்தகத சாஹிபத்தம் வலா வலதா, எனக்கு மனைவியும் இல்லை பிள்ளையும் இல்லை. லம் எலிது வலம் யூலத், நான் பெறவும் இல்லை தாய் தந்தையும் இல்லை. ஆனா எதுவெல்லாம் வச்சிருக்கிறேன் உனக்கு தான் வச்சிருக்கிறேன், எனக்கும் ஸ்டாக் பண்ணி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. குடும்பம் குட்டி கிடையாது எனக்கு. என்ன பை, எதுவெல்லாம் வைத்திருக்கிறேன் உனக்கு தான் வச்சிருக்கிறேன், இது வேணா வாங்கிக்கோ. என்ன பை, ஒருத்தனை போய் கேட்டேன், ஐயா கொடுங்க ஐயா, ரொம்ப டயர்டா இருக்குப்பா, தூக்கமா இருக்குப்பா, கொஞ்சம் அப்புறம் நிதானமா வாப்பா, சாயந்தரமா வா சொல்லலாம். லா தஅகுதுஹு சினத்தும் வலா நௌம், எனக்கு தூக்கமே கிடையாது, எப்ப வேணா கேளு. வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா, இந்த வானபூமியை சுமத்துதல் அதை பாதுகாத்தல் எனக்கு சிரமம் தரக்கூடியது, களைப்பு தரக்கூடியது அல்ல. எனக்கு களைப்பு ஓய்வு என்பதே கிடையாதுன்றார் ரப்பு தஆலா. என்ன பை, ஆக மனிதர்கள் சொல்லக்கூடிய எந்த சாக்கு போக்கும் அல்லாஹ்ட்ட சொல்ல, அல்லாஹ்ட்ட இல்லவே இல்லை. அல்லாஹ்ட்ட கேளு எஜமான்ட்ட, மனம் திறந்து கேளு, மனம் திறந்து கேளு. ஒருத்தனை போய் கேட்டேன், ஐயா ஒரு 10,000 காசு கொடுயா, நீ சின்ன பையன் காசு கொடுத்து கொண்டு போக முடியுமோனால, உனக்கு தகுதி இல்லை இப்ப தர மாட்டேன். ஆனா அல்ல அப்படிப்பட்டவன், தகுதியை உண்டாக்கி தந்துருவான். நீ தகுதியற்றவன் போய் கேட்டான், தகுதியை உண்டாக்கி கொடுத்துருவான் நிஜமா. அப்படியாப்பட்ட ரப்பு அவன். என்ன பை, தகுதி இல்லைன்னு சொல்ற, தகுதி உண்டாக்கி கொடுத்துரு நிஜமான. நீ உனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, தகுதியை உண்டாக்கி கொடுத்துரு. என்ன பை, இந்த டைம் இல்லை அந்த டைம் உண்டாக்கி கொடுத்துரு. ஒருத்தனை போய் கேட்டா, ஐயா காசு கொடு, போட்டு பார்த்தியா காலையில் 10 மணிக்கு வரவும் அப்படின்னு, கடை காலையில் 10 மணிக்கு துறப்படும். பால் கேட்ட பால் கரண்ட் போய் காலையில் 10 மணிக்கு கடை துறப்பான் ஐயா அப்படின்னு. டைம் டேபிளுக்கு அல்லாட்டில் அதுவும் கிடையாது. குல்ல ஷையின் ஆத்தா குல்ல ஷையின் அது அன்னல்லாஹ் பாலிக் அம்ரி குது ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷையின் கத்ரா, அல்லாஹ் தான் நானிதை நிறைவேற்றியே தீருவான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால நிர்ணயம் அல்லாஹ் வைத்திருக்கிறான். கால நிர்ணயம் வைத்திருக்கிறான்னு அர்த்தம், அது மீற மாட்டேன்னு சொல்லல. அந்த கலா கதிர்லாம் அவன் கையில இருக்கின்றான். வைந்தஹு உம்முல் கிதாப் யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித்து வைந்தஹு உம்முல் கிதாப், மொத்த விதி என் கையில் இருக்கு. நான் நினைத்ததை மாற்றுவேன், நினைத்ததை அழிப்பேன், நினைத்ததை சேர்த்துவேன், என் கையில் இருக்கின்றான். அது அது எல்லாரும் செல்லாது. அல்ல உன் விதியிலேயே குழந்தை இல்லையப்பா, உன் விதியிலேயே வீடு இல்லையே, உன் சொந்த வீடு இல்லையே, விதியில இல்லையே, தர முடியாது. ரப்பே விதி பலகையே உங்கில் தான் இருக்கு. அந்த விதியில் தான் நினைத்ததை அழிப்பான், நினைத்ததை சேர்த்துவான். நினைத்ததை அழிப்பான், நினைத்ததை சேர்த்துவான். உம்முல் கிதாப், விதி பலகை அவன் கையில் தான் இருக்கின்றான். கேளு, இப்ப கேளு, தைரியமா கேளு. விதியில் எழுதி வச்சு அல்லாதான் என்ன செய்வான்? அப்படி கிடையாது பை. என்ன பை, என் விதியில் உள்ளதான வரும், விதி வந்தேதான் தீரும். அல்லாஹ் என்ன செய்வான் பாவம்? அப்படி கிடையாது. அல்லாஹ் விதியை அவன் கையில் தான் இருக்கு. அதனால எஜமான்ட்ட தைரியமா கேளு, கெஞ்சி கேளு, கொஞ்சி கேளு, சண்டை போட்டு கேளு. இல்லட்டா நீ வாங்குற, நீ தர்ற, நாம வாங்குறோம். ரொம்ப அதுக்கு நம்ம வந்து வேற பக்கம் போக முடியாது. நம்மளாலாம் கால் வலிக்குது, அடுத்த வீட்டுல போக முடியாது. என்ன பாய், அடுத்த வீட்டு பிச்சைக்காரன் போன அங்க நமக்கு போக முடியும். இங்கதான் சேரா போட்டு உட்காந்து, சேரை போட்டு உட்காந்தாச்சு.
நீ கொடுக்கறது கொடுக்காத உன் இஷ்டம். ஆனால் இந்த இடத்துல உட்காந்துக்கிறது ஏன் இஷ்டம். நான் நகரம் அகருது யானதே மர்ஜி துமாரி தும் தோ மாலிக் ஹை மகர் இஸ் ஆஸ்தானே சே ந ஜாயேகா வோ சாஹில். இந்த வாசலை விட்டு நகர மாட்டேன். அப்படியாப்பட்ட பிச்சைக்காரன் நான். அஞ்சுங்களா அப்படியே அட்டெல்லாம் பிடிச்சிங்க இல்லாட்டா பெரிய பெரிய மகான்லாம் சாதிச்சுட்டு போயிட்டாங்க. நிஜமாட்டேன் அழுது. தெரிஞ்சுங்களா ஒன்றும் இல்லாதவங்கலாம் அரசாங்கத்தை கவுத்துட்டு போயிட்டாங்க. என்ன போய் என்ன கொடுக்க மாட்டான் அதெல்லாம் கேளு இல்லாட்ட. நீ தலை தொங்க போட்டு உன் சிந்தனை சின்னதாக உட்காந்துருக்கு சிட்டுக்குருவி மாதிரி. நீ ராஜாலியா சிந்திச்சு போற. ஏதோ இந்த சிட்டுக்குருவி இந்த பக்கத்தில் முள்ளு மரத்தில் ஒரு சின்ன வீடு கட்டினா என் ஆசை அடங்கி போச்சு. அப்படி நீ சந்திர மண்டல வீடு கட்டணும்னு கேள்வியா? ராஜாலியா பாரு. ஏன் நீ கேட்கிறவனுக்கு இதுவும் அதுவும் ஒண்ணுதான். அதனால கேளு. அல்ல ஏதோ இப்போதைக்கு எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 10,000 ரூபா கிடைச்சா போதும். ரொம்ப உன்னை தொந்தரவு பண்ணல. அஞ்சுங்களா ரொம்ப உன்னை பார்த்து நான் ரொம்ப அரைச்சிக்கிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்குல்ல. ரொம்ப அஞ்சுங்களா டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு மாதம் 10,000 கொடுத்துருவேன் எக்ஸ்ட்ரா. அஞ்சுங்களா என் குடும்பம் அட்ஜஸ்ட் பண்ணி கடன்லாம் அடிச்சிருவேன். வருமானம் கொஞ்சம் பத்த மாட்டேன். ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா நீ கொடுத்துட்றப்ப ரொம்ப உன்னை டிஸ்டர்ப்லாம் பண்ணிக்கிறேன். நான் விட்டுறேன். அதோட விட்டுறேன் வேணாம் உடனே. பாருங்களா தெரிஞ்சுங்களா ஒருத்தர் 10,000 கோடி வேணும் ரப்பே எனக்கு இந்த மாசமே ரப்பே கொடுத்துலான்னு கேட்குறான். 10,000 உனக்கு 10,000 உனக்கு சின்னது, 10,000 கோடி உனக்கு பெருசு. ரெண்டுமே அல்லாஹ்வுக்கு ஒன்று தாங்க. நமக்கு வித்தியாசம் இருக்குல்ல ஜமானே. ஜமா உங்க பரிசில் ஒரு 100 ரூபா இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்கு சொல்லுங்க. உங்க பரிசு ஒரு 2 கோடி ரூபா இருக்கா கொடுங்க அப்படின்னா ஏங்க என்ன நினைச்சிங்க என்ன. அப்ப நமக்கு 100 ரூபா வேற 100 கோடிங்கிறது வேற. அல்லாஹ்க்கு அப்படி வித்தியாசம் இருக்கா? 100 ரூபாய் உனக்கு எவ்வளவோ அந்த 100 கோடியும் அல்லாஹ்க்கு அவ்வளவுதான். சிலவை ரெண்டுமே அல்லாஹ்க்கு ஒன்று தாங்க ஜமானே. மொத்த உலகமும் கொசுவின் ரெக்கைக்கே சமம் இல்லைன்றாங்க. மொத்த உலகமே. அதனால அல்லாஹ்ட்ட கேட்க பயந்து பயந்து கேட்காத. அல்ல கேட்கலாமா கோச்சிக்க மாட்டேன். ஒரு 100 ரூபா மட்டும் தைரியமா கேளு. பெருசா கேளு எஜமான்ட்ட. பெருசா கேளு எஜமானே. உலகத்துடைய ஒவ்வொரு மூளை முடுக்கிலையும் ஒரு மதரசா கட்டணும், ஒரு மஸ்ஜித் கட்டணும், ஒரு ஹான்கா கட்டணும். உன்னை பத்தி முழங்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். எனக்கு அப்படி ஆசையா இருக்கிறப்ப அப்படிலாம் அதை கேட்டிருக்கேன் நான். ரஷ்யாவில் வடகொரியாவில் போய் கட்டணும். அப்படி சொல்றதுக்கு யாரும் இல்லை. தெரிஞ்சுங்களா அந்த ஜின் பாங் ஜிங்கும் பக்கத்தில் உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். ஜிம் கான் குன்னா என்னவோ அவரும் சொல்லணும். சொல்லு உள்ளே யாரும் போக முடியலைங்க சார் அப்படின்னு. லா இலாஹ இல்லல்லாஹ் போய் சேருங்க. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்குங்களா? கியாமத்து குர்பில் உலகில் எந்த குடிசை வீடோ, எந்த கல் வீடோ, எந்த தோளால் போடப்பட்ட டென்ட்டோ பாக்கி இருக்காது. லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள நுழைஞ்சே தவிரன்ட்டாங்க. நுழைந்தே தீரும். அல்லாமின் வபரின் வலா தபரின் இல்ல அதுஹலஹுல்லாஹ் அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துருவாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். அது இரும்பு கோட்டையா இருந்தாலும் சரி தான் உள்ள போய் சேர்ந்துரும் கலிமா. வடகொரியாலையும் போய் ஒரு மாசம் ஆரம்பிச்சிருவோம். தென்கொரியாவில் வடகொரியாவில் வட துருவத்தில் தென் துருவத்திலையும் மச்ச ஆரம்பிச்சிடும். அங்கேயும் லா இலாஹ இல்லல்லாஹ் முழங்குவோம். புரிஞ்சுங்களா? வா 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 இங்க இருக்கு. லா இத்ருக்குல்லாஹ் பைத்த மதரின் வலா வபரின் இல்ல அதுஹலஹுல்லாஹ் ஹாத தீன். இந்த குடிசை வீடோ கோபுரமோ, தோல் வீடோ டென்ட்டோ கோட்டைகளோ அங்கே கொண்டு போய் அல்லாஹ் இந்த தீனின் நுழைத்தே தவிர இல்லை. அவன் நெஞ்சங்கள்லையும் போய் நுழைப்பான் அல்லாஹ் தஆலா. அங்கேயும் கலிமா முழங்கும் இன்ஷா அல்லாஹ். கலிமத்துல் இஸ்லாம், இஸ்லாமுடைய கலிமாவை எல்லாம் நுழைச்சே தீரும் லா இலாஹ இல்லல்லாஹ். யாருக்கு தெரியும்? கற்பனைக்கே எட்டாமல் நடத்துவோம் அல்லாஹ் தஆலா. அந்த ஜின் யாங் பங் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். எப்படி கலிமா சொல்லுவார் அவர்?
அணுகுண்டில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை இல்லல்ல. நீ வந்து இட்லி சட்னின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குற. நீ இட்லியில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை இல்லல்ல, சட்னியில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை இல்லைன்னு அவர் என்ன சொல்லுவாரு? பாலிஸ்டிக் ஏவுகணையில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. அவர் சிந்தனை முடிச்சு அதுதானே இருக்கும். உன் சிந்தனை முடிச்சு இட்லி சட்னி சாம்பார் துவையல் இடியாப்பம் தேங்காய் பால் உட்காந்துருக்கு. என்ன பை? அவர் சிந்தனை முடிச்சு அங்கே தான் இருக்கும். அதில் சொல்லுவார், சொல்லிட்டு மாட்டோம். என்ன பை? களிமா கொண்டு போய் சேர்த்துடணும் எல்லா ஊர்லேயும். அமெரிக்க வெள்ளை மாளிகையில், ரஷ்யா கிரெம்ளின் மாளிகையில். என்ன பை? ஒளிப்போ போய் சேரட்டும் இன்ஷா அல்லா தாலா. ஆசை வைங்க பை. அல்லாட்டு கேளுங்க பை. இது எல்லாமே அல்லாவுக்கு லேசு. உனக்கு வேணா வேடிக்கையா இருக்கலாம், தமாஷா இருக்கலாம், அல்லாவுக்கு ஒண்ணுமே இல்லை. அவன்கிட்ட தான் கேட்கிறோம் நம்ம. எந்த அல்லாஹ் அந்த ஜிம்யான் குன்னை படைத்தானோ, அவனுக்கு சோறு போட்டுருக்கிறானோ அவன்கிட்ட தான் கேட்கிறோம். கேளுங்க, கேளுங்கள், பெருசா கேளுங்க, சின்னதா கேட்காதீங்க. பெரிய கற்பனை வையுங்கள், பெரிய எண்ணம் வையுங்கள், சின்னதாக வைக்காதீங்க. நான், என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, சின்ன வீடு, அதோட மூத்தாவி கபரஸ்தான். ஏயா சின்னதாக என்ன வைக்கிற? பிரம்மாண்டமாக என்ன வை. வை, வானம் வரைக்கும் என்ன வையுங்கள், எண்ணம் பெருசாக வைங்க. நாம் குதிக்கிறது என்ன இவ்வளோ தான் குதிக்கிறோம். ஆனால் எண்ணங்கள் வானம் வரைக்கும் வைக்கணும். எல்லாருக்கும் விஷயம் ஜி, ஆசை வையுங்கள், தருவதற்கு அவன் தயாராக இருக்கிறான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.